ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தனுஷ். இன்றைக்கி நான் இப்போ தான் ஆஃபீஸ்க்கு வந்தேன். நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:30 PM. செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு. சரி, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமேன்னு உள்ளே போய் பார்க்கலான்னு இங்கே பார்த்தா, உங்களுக்கு தெரியுதா, ஜூம் பண்ணி பக்கத்தில் போகிறேன், எறும்பு குட்டிங்க எதையோ வாயில் வச்சுட்டு எடுத்துகிட்டு சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. இதோ மேலேருந்து போயிட்டுருக்குறாங்க. அப்படியே இவங்க உள்ளே என்ன பண்ணுறாங்கங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 1 2 யா அடப்பாவீங்களா, என் ப்ரெட்டு ஜாம் பாட்டில் தப்பிச்சிச்சு. க்ளோஸில் இருக்கிறதுனால ப்ரெட்டும் தப்பிச்சிச்சு. ஆக்சுவலாக ப்ரெட்டுக்குள்ளேயும் போன மாதிரி தெரியவில்லை. ப்ரெட் எடுத்து வெளியே வைப்போம். ப்ரெட் எடுத்து கொஞ்சம் வெளியே வச்சா சரியாயிடுன்னு நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஜாமு நேற்று தான் வாங்கினேன். இந்த ஜாமு வாங்கி ஸ்டாக் போட்டேன். ஸ்டாக் உங்ககிட்ட கூட சொன்னேன் இல்லையா, ஒன்று வாங்கினேன்னு. அதுதான் இது. ஏதோ ஒன்று இருந்துக்குதுப்பா உள்ள. பிஸ்கெட்டில் கூட ஏறல. பிஸ்கெட்டு பார்த்து மட்டும் கொப்புறானே. பிஸ்கெட் தானே இது, வாட்டையே போட்டுட்டு போயிடுவாங்க போல். இதையும் எடுத்து ஓரமாக வைப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு எவ்வளோ இருக்காங்க பாருங்கள். இவங்களை வச்சுட்டு அவங்களுக்கும் பசிக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, உங்களை வராத மாதிரி தான் பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம ஃபுட்டு போயிடுது இல்லையா. டப்பாலாம் ஜாம் டப்பாலாம் தப்பிச்சிச்சு. எடுத்து வெளியே வைப்போம். இந்த மாதிரி அட்டகாசம் பந்து பாருங்கள். அது இல்லாமல் நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது என்னென்னங்கிறத ரிவீல் பண்ணி பார்ப்போமா. ஸோ ஐ எம் கோயிங் டு ஓப்பன் திஸ். உங்களுக்கு தெரியுதா, இதான் அந்த ஸ்நாக்ஸ். ஒரு 10 rupeesக்கு ஒரு பிஸ்லர்லேருந்து லெமன் டா அப்படின்னு சொல்லி ஒரு ஜூஸ் கேன் ஒன்று வந்தது. கொஞ்சம் லெமன் ஜூஸ் மாதிரி இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் லெமனோட ஃப்ளேவர் வந்து இதில் நல்லாயிருக்கும். லெமன் டா. ஓகே, வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஐ எம் கோயிங் டு ஓப்பன். இது நம்ம டேபிளில் வச்சு ஓப்பன் பண்ணலாம். ஸோ இட் வில் பி குட். வேர் இஸ் தட்? யா, நீங்கள் பாருங்கள் எங்கே நின்றுட்டு இருக்கான்னு. எடுத்து ஓரம் வச்சுட்டு ஸ்டாண்ட் எடுத்து இப்படி வச்சுட்டு. ஓகே ஐ ஹோப் நவ் இட்ஸ் குட் டு வியூ. எஸ், பக்கோடா வாங்கிட்டு வந்தேன். 4 கிலோ பக்கோடா, ஓட்டை வடை, தட்டைன்னு சொல்லுவாங்க சில ஊரில். ஒரு பாட்டில் குடிச்சிட்டேன், ஒரு பாட்டில் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் 2 லிட்டர் தண்ணி கேன் வாங்கிட்டு வந்தேன். எங்கே வச்சேன் தெரியலாமா. அப்படியே பிளேட் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட உட்காரலாம், ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். இது இப்போ நம்ம ஆஃபீஸோட இன்னொரு ரூமுக்கு போக போகிறோம். இங்கே ஆபத்தான மிருகங்கள் இருக்கலாம், அதனால் பார்த்து தான் போகணும். இந்த ரூம் நான் யாருக்கும் காட்டல, ஏன்னா இந்த ரூம் இன்னும் நான் கொஞ்சம் அரேஞ்சிங் ஒர்க்ஸும் இருக்குது. கொஞ்சம் அழகு பற்றிட்டு காட்டலான்னு வச்சேன். இப்போ லைட்ஸ் போட்டுடலாம். எஸ், வெளிச்சம் வந்துடுச்சு. நேற்று சாப்பிட்ட முட்டை பிரியாணியோட டப்பா, பிளேட்டு, ஸ்பூன் இருக்குது, எடுத்துக்கலாம். வேறு அந்த 2 லிட்டர் தண்ணி கேன் எங்கே போச்சு? தண்ணி வேணுமே, எடுத்து வந்துட்டேனா? இல்லையே, எடுத்துகிட்டு வந்தேனே. 2 லிட்டர் தண்ணி கேன். எஸ், படிக்கட்டிலே வச்சிட்டேன். இப்போ நான் போகிறது படிக்கட்டில் வந்து 2 லிட்டர் தண்ணி கேன் இருக்குது. இப்போ நம்ம அதை எடுக்க போகிறோம். அது கதவு திறக்கணும். எஸ், கோயிங் டு ஓப்பன் த டோர். இதோ இங்கே இருக்குது. இதை அப்படி எடுத்துட்டேன், இந்த கதவை இப்படி சாத்திட்டேன், அப்படியே உள்ளே போகலாம். இதுதான் இந்த ரூம். இது ஒரு ரூமு.
இது இன்னொரு ரூம் நம்மளுக்கு. எஸ், யா, நவ் we are going to unbox the snacks. ரொனால்டோ சொல்லுவார்ல, ரொனால்டோ பெஸ்ட்டு. லைட்டாக குடிக்கலாம், எப்போவாவது குடிக்கலாம் தாகத்துக்கு, அவ்வளோதான். மற்றபடி தண்ணி தான் நல்லது. பிளேட்டை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். பிளேட் வாஷ் பண்ணியாச்சு. Now we are going to open the snacks and we are going to taste. Yes, please wait. Okay, now it's good. And நான் நாளைக்கு தான் வீடியோ பண்ணலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், ஆஃபீஸ் வந்துட்டேன், சரி உங்கள் கூட பேசலாம் அப்படி தான் தோணுச்சு எனக்கு. அதனால தான் இன்றைக்கி ஒரு வீடியோ பேசலாம். அதுக்கு முன்னாடி பக்கோடா ஓப்பன் பண்ணலாம். 4 கிலோ பக்கோடா எனக்கு மட்டும் கிடையாது, இன்னொருத்தர் வருவார் இப்போ ஆஃபீஸ்க்கு, அவருக்கு கொஞ்சோண்டு வச்சிடலாம். நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். நம்ம ஆஃபீஸில் ஒரு டிவி இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கும் தோணுது. அதனால் ஒரு டிவி ஒன்று வாங்கிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கி இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கரெக்டாக ஃப்ரிட்ஜில் வைக்கணும். லாக்கரில் வைக்கிறோமா, எறும்பு வந்து அதுக்கு பசி போல், அதனால் அது சாப்பிட்ருக்கு. அப்புறம் இது புதுசாக வந்திருக்கு, நிம்பூஸ். எல்லாரும் குடிச்சிருப்பீங்க நிம்பூஸ். அந்த நிம்பூஸ் மாதிரி இது இன்னொன்று லெமன் அட்டா. நிம்பூஸ் ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 7up நிம்பூஸ். அவனுக்கு டப்பு கொடுக்கறதுக்கு இவங்க பிஸ்லரியில் இறக்கியிருக்காங்க. 10 ரூபா. ஓட்ட வடை சாப்பிட்றோம். ஓட்ட வடை 2 சாப்பிடலாம், ரொம்ப சாப்பிட வேணாம். நைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம். கூட கொஞ்சம் ஜூஸ். இதான் என்னோடய ஈவினிங் ஸ்நாக்ஸு. செம்ம வெயில், வெளியெல்லாம் காலையில் டைமில் வரவே முடியல. நீங்களாம் எப்படி தான் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வரீங்கன்னு தெரில, வீட்டிலே இருக்க முடியல. நானே யோசித்தேன், ஃபேன் ஆஃப், ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஃபேன்லேயே ஓடலான்னு யோசித்தேன். கரண்ட் செலவும் அதிகமாகுது. ஏன்னா எப்போ வந்தோடனே ஏசி போட்டுருவேன் நான். ஆனால் கொஞ்ச நேரம் ஃபேன் போட்டு பார்த்தேன், இருக்க முடியல. ஏசி போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ இதுதான் நம்ம சென்னையோட சிச்சுவேஷன் இப்போதைக்கு. நானும் ஏசிலாம் இல்லாமல் தான் வாழ்ந்தவன் தான், ஏசி இல்லாமல் தான் வாழ்ந்தேன். கொஞ்சம் காசு வந்ததுக்கப்புறம் தான் ஏசிலாம் வாங்கிடுங்க. வேற என்ன கதை? நல்லா இருக்குது, டேஸ்டாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம். ஒரே இதில் சாப்பிட்டா இந்த டேஸ்ட்டு தெரியாது. அதுதான் அதோட ரூல்ஸ் ஆஃப் ஈட்டிங். இந்த பாட்டில் லைட்டாக ஓப்பன் பண்ணலாமா? ஒரு வாட்டி என்னாச்சு சொல்கிறேன். இந்த மாதிரி கையில் கேம்பா, ஐ திங்க் கேம்பான்னு நினைக்கிறேன், கேன் எடுத்துகிட்டு நல்லா இப்படி ஷேக் பண்ணிட்டே வந்தேன். ஷேக் பண்ண உடனே பார்த்தீங்களா எப்படி ஆகுதுன்னு? எனக்கே தெரியாமல் ஷேக் பண்ணிட்டு வந்துட்டு ஊன்னு திறக்க முடியாமல் திறந்து பாருங்க,
டப்புன்னு ஒரு சவுண்டு, மூடி அப்படி மாடி அப்படி சீலிங்கில் தட்டிட்டு விழுது. அந்த மூடி நம்ம ஃபேஸில் கண்ணில் பட்டால் என்ன ஆகுது, அதுதான் நான் கண்ணாடி போடுறேன். அதனால் ஷேக் ஒரு ஒரு ஆக்சுவலி இது கார்பனேட் நினைக்கிறேன், கார்பனேட்டட் வாட்டரை என்னைக்காவது எடுத்துகிட்டு வரும்போது ஷேக் பண்ணாமல் அப்படி ட்ராவலில் பைக்கில் ஏதாவது வச்சு எடுத்துகிட்டு வரீங்கன்னா ரொம்ப கான்ஷியஸாக இருந்துக்கோங்க. ஒரு இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஷேக்கிங்லாம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி இது லைட்டாக குடிச்சுக்குவோம். ஓகேவா? டிவி ஒன்று சீக்கிரமாக வாங்கிடுறேன். டிவி வந்ததுக்கப்புறம் நம்ம டிவி பார்த்து பேசலாம். டிவியில் 2 பேரும் சேர்ந்தே பார்க்கலாம். நான் ஒருத்தன், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து 2வது ஆள், அதாவது 2 பேர் அப்படி சொன்னேன். நம்ம சேர்ந்து டிவி பார்க்கலாம், நிறையா ஷோஸ் பார்க்கலாம். நம்ம ஹிஸ்ட்ரி சேனல்லாம் சின்ன வயசில் பார்த்துருப்போம்ல, அதில் அந்த கேரேஜெலாம் ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. உள்ள ஹிஸ்ட்ரின்னு ஒரு சேனல் இருந்தது தமிழில், அதில் கேரேஜெலாம் ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பான் புரோக்கர்ஸ்ன்னு சொல்லி வைப்பாங்க. பான், PAWN, பான் அடகு கடை. அந்த பான் புரோக்கர்ஸ்லாம் அந்த ஷோலாம் நல்லாயிருக்கும். அதில் வந்துட்டு வினோதமான பொருட்கள் எல்லாம் வந்து அந்த பான் ஷாப்புக்கு வந்து வைக்க போவாங்க, அடகு வைக்க போவாங்க. அதை பற்றி ஒரு கதை, அதை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஆர்வமாகும், வாங்க போகிறான்னா வாங்க மாட்டானா, கடைசியாக வாங்கிடுவான். அதனால் வாங்கவும் மாட்டான். நல்லாயிருக்கும். அங்கேயே இருக்கலாமே, அந்த நாடு நல்லா இருக்கே அப்படிலாம் தோணும். ஃபாரின் நல்லா இருக்கே, இப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் அங்கே இருக்கே, அந்த மக்கள்லாம் எப்படி நல்லா சில்லாக இருக்காங்க அப்படிலாம் தோணும். நம்ம தான் வேலைன்னு ரொம்ப ஓடிட்டுருக்கோம். வேலைங்கிறது வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். எனக்கும் எப்பவுமே அப்படி தான், பார்ட் ஆஃப் லைஃப் தான் லைஃப்பில் ஒர்க்குங்கிறது. ஒர்க் டஸ் நாட் டிசைட்ஸ் யுவர் லைஃப். ஆனால் ஒர்க்கு செஞ்சால் காசு வரும், காசு தான் டிசைட் பண்ணுது. ஓகே, ஆனால் அந்த ஒர்க்குக்கு நீங்கள் ரொம்ப உங்களுடைய எனர்ஜியும் உங்களுடைய நேரங்களையும் உங்களோட ஃபேமிலி ஸ்பெண்டிங் டைம்ஸையும் அதுக்கு ரொம்ப கொடுக்காதீங்க. இதுதான் நான் சொல்ல வர்றது. ஓகேவா? வேற அப்புறம் ஹிஸ்ட்ரியில் ஏலியன்ஸ்னு ஒரு சேனல் இருக்கும், ஒவ்வொரு வீடியோ வரும்பா. ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ் சூப்பராக இருக்கும். ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பார்ப்பேன். அதெல்லாம் நல்லா இருந்ததில்ல அப்போ வந்து ஒரு கண்டென்ட், அதாவது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஒரு விஷயத்த பார்ப்போம் அட்லீஸ்ட், இல்லை ஒரு 20 மினிட்ஸாவது டிவியில் ஆன் பண்ணி நம்ம பார்ப்போம். டிவியில் தான் நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு வீடியோ பார்க்குறதாகட்டும் எல்லாத்தையும் டிவியில் பார்ப்போம். ஃபோனுன்னு ஆரம்பித்து அதுலேயும் வீடியோ பார்த்தோம், படம் பார்த்தோம். இப்போ வந்து அது வந்து 10 செகண்ட்ஸ்னு ஆயிடுச்சு எல்லாமே. எனக்கு பிடிக்கல. 10 செகண்ட்ஸ் அப்படி பார்த்துட்டே இருக்கிறது எனக்கு அது பிடிக்கல. அது ஒரு பிரோஜனமே இல்லை. கடைசியாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோன்னு கேட்டால் நம்மளுக்கே தெரியாது. அதுலேயே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், அது வந்து ஒர்த்தபிளே கிடையாது. இப்போ அந்த வீடியோலாம் எனக்கு ஞாபகம் இருக்கா, ஹிஸ்ட்ரி டிவியில் நான் பார்த்தது, நேஷ்னல் ஜியோகிராஃபியில் நம்ம பார்த்த எபிசோட்ஸு, மேனுஸ் ஷோ எல்லாம் எப்படி நமக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒரு நம்மளுடைய ஃபுல் அட்டென்ஷனை ஒரு 20 மினிட்ஸ் கொடுத்து நம்ம அதை பார்த்து அதுலேருந்து ஒரு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டு நினைவுகளை வச்சுருக்கோம் நம்ம. அதில் இந்த ஷார்ட்ஸ்லலாம் அது எதுவுமே கிடைக்காது நம்மளுக்கு. அதனால் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிரெயின் அடிக்ஷன், அவ்வளோதான். வேஸ்ட். ஓகே, வேற என்ன? வேறு அடுத்த வீடியோவில் வரேன். அடுத்த வீடியோ பண்ணலாம். இதை முடிச்சுட்டு ஒரு சின்ன ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, இந்த ஆஃபீஸ் ஒர்க்கில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரேன். ஓகே, நன்றி நண்பர்களே.
ரெஸ்ட் எடுங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, தண்ணி நிறையா குடிங்க. டேக் ரெஸ்ட், பி வித் யுவர் ஃபேமிலி. பாய். நாட் பாய், திருப்பி வரேன்.